வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெறுகிறது விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல். காசா லெபனான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி. பதுங்கு குழியில் மக்கள் தஞ்சம். மத்திய கிழக்கில் உச்சமடைந்தது போர். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். கொண்டாட்டத்தில் ஈரானிய மக்கள். ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது, நிச்சயம் விலை கொடுக்கும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு உதவுமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் அதிரடி உத்தரவு. துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உடன் அவசர ஆலோசனை. ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டி. இரட்டை தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 3 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய அளவில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர். இந்த மாநாட்டின் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சீருடையுடன் பங்கேற்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி தெரிவித்தார். இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேலின் தலைநகர் டெல் ஹவிங் மற்றும் ஜெருசலம் நகரங்களை குறிவைத்து நேற்றிரவு ஈரான் ஏவுகணைகளை வீசியது. இதில் ஒரே சமயத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. ஈரானில் இந்த திடீர் தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் பெரும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமில் வான் தாக்குதல் குறித்து எச்சரிக்கும் சைரன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்ததால் மக்கள் அனைவரும் அருகில் உள்ள பதுங்கு குழிகளில் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி செல்போன் மூலமும் தொலைக்காட்சி வாயிலாகும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இந்நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல் இஸ்ரேலுக்கு உதவி செய்யுமாறு அமெரிக்க இராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் அவசர ஆலோசனை மேற்கொண்டனர். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் ஈரானிய மக்கள் அதனை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தலைநகர் டெல் ஹவிவ், ஜெருசலம் உட்பட இஸ்ரேலின் அனைத்து பகுதிகளையும் குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரானில் இருந்து 181 ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலான அவற்றை இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியது. இதில் ஒரு பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியதை அடுத்து அந்நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளனர். மேலும் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இங்கிலாந்து தூதரகம் முன் திரண்ட ஈரானியர்கள் ஈரான் இஸ்புல்லா கொடிகளை ஏந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் ராகேஷ் மேன் இரட்டை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டி பெரு தலைநகர் லிமாவில் நடந்து வருகிறது. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியின் இறுதி சுற்றில் 16 வயது இந்திய வீரர் பாத் ராகேஷ் மேன் 250.7 புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். சீனாவின் லிவான் லின் வெள்ளி பதக்கமும் அமெரிக்காவின் ஃப்ராடன் வெண்கல பதக்கமும் வென்றன. இதன் அணிகள் பிரிவில் பாத் ராகேஷ் மேனே, அஜய் மாலிக், அபினவ் ஷா ஆகியோர் அடங்கிய இந்திய அணி
தங்கப் பதக்கத்தை தட்டி சென்றது. தனிநபர் மற்றும் அணிகள் பிரிவு சார்பில் பாத் ராகேஷ் மானே 2 தங்கப் பதக்கத்தை வென்றார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த வகுப்பானது தமிழ்நாடு முழுவதும் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3 மாத காலங்கள் நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பல்லாங்குழி, கேரம், பாடல்களை கண்டறிதல், தினசரி வாசிப்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு அமைச்சர் பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கல்வி அறிவு மட்டும் வளர்ந்தால் போதாது, விளையாட்டும் வளர வேண்டும் என்ற உணர்வோடுதான் விளையாட்டுக்கு என்ற ஒரு துறையை முதலமைச்சர் உருவாக்கி உள்ளதாக அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். விழுப்புரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பதக்கமும் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி, பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் கல்வியறிவு மட்டும் வளர்த்தால் போதாது, அதோடு விளையாட்டும் வளர வேண்டும் என்ற உணர்வோடுதான் விளையாட்டுக்கு என்று ஒரு துறையை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். கல்வி மட்டுமே நம் வாழ்க்கையை உயர்த்தும் என தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மாணவர் பருவத்தில் நன்கு படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி பத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் வசித்து வந்தார். இலையில் கூமாப்பட்டி ஊரணி தெரு பகுதியில் உள்ள தனியார் தோப்பில் வைத்து முத்துக்குமாரை மர்ம நபர்கள் சிலர் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கூமாப்பட்டி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இறந்த முத்துக்குமாரின் உடலை அரசு மருத்துவமனையில் இருந்து வாங்க மறுத்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் முத்துக்குமாரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பத்திராயிருப்பு பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. வாணியம்பாடி ஜீவா நகர் பகுதியில் உள்ள பள்ளி அருகில் கடையில் போதைப் பொருட்களை விற்ற பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் 6 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் ஜீவநகர் பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அருகில் ஷாஹின் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தொடர்ந்து விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் நகர காவல்துறையினர் விரைந்து சென்று அப்பகுதியில் உள்ள பெட்டிக்கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த ஷாஹின் என்பவர் நடத்தி வந்த பெட்டிக்கடை மற்றும் அவரது வீட்டில் சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 6 கிலோ ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் பெட்டிக்கடை நடத்தி வந்த ஷாகின் என்ற பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பள்ளி அருகில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் பினாயில் தயாரிக்கும் பணியை ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊசாம்பாடி கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பினாயில் தயாரிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சந்தைப்படுத்துதல் மற்றும் லாபம் ஈட்டுதல் மூலம் 22 சுய உதவிக்குழுக்கள் பயன்பெறும் வகையில் 250 பேர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 22 சுய உதவி குழுவினர்கள் 250 நபர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த பினாயிலை சந்தைப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு அடைய முடியும். அதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கிராம ஊராட்சிகள், அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றில் இந்த பினாயிலை
நாம் வழங்குவதன் மூலமாகவும், தனியார் நிறுவனங்களுக்கு சந்தைப்படுத்துவதன் மூலமாகவும், சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பதன் மூலமாகவும் இவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்படும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஃபினாயில் உற்பத்தி செய்கின்ற தீபம் மகளிர் சுய உதவிக்குழுவினுடைய அந்த உற்பத்தி இடத்தினை நாம் ஆய்வு செய்திருக்கின்றோம். எனவே இவர்களுக்கு தொடர்ந்து சந்தைப்படுத்துவதில் வழிவகை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யப்படும். தென்காசியில் 338 கிராம பகுதிகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் துவங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற 2500 மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்ட விழா தென்காசி ICI அரசு பள்ளி கூட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு 18 விளையாட்டுகளுக்கு தேவையான 33 உபகரணங்களை 338 கிராமங்களுக்கு கொண்டு செல்லும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார், சதன் திருமலைக்குமார், நகர்மன்ற தலைவர் சாதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓமலூரை அடுத்த பண்ணப்பட்டி ஊராட்சி பகுதியில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள மயானத்தை வருவாய்த்துறையினர் கையகப்படுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த பண்ணப்பட்டி ஊராட்சி பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இலையில் இப்பகுதியில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய பண்ணப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு பின்புறம் உள்ள மயானத்தை கடந்த 30 வருடங்களாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மயானத்திற்கு சொந்தமான சுமார் 48 சென்ட் நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த மாதியின் சரஸ் என்பவர் வீடு மற்றும் பன்றி கொட்டகை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதனால் பண்ணப்பட்டி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய தும்பிப்பாடி ஊராட்சியில் உள்ள சந்தப்பட்டி ஏரி அருகே மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனையடுத்து மயான நிலத்தின் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்ய வேண்டும் என பண்ணப்பட்டி கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் காடையாம்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி, துணை வட்டாட்சியர் ஜெய்சங்கர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு பொக்லைன் இயந்திரம் மற்றும் டெம்போவுடன் வந்து ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து JCB இயந்திரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்திய ஆதி திராவிட மக்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை அடுத்த கீழையூர் கிராமத்தில் 2022-2023 தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 71 மீட்டர் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இலையில் அந்த சாலை அமைக்கும் இடம் மாவட்ட நிர்வாகத்தால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், எனவே மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் சாலை அமைக்கக்கூடாது என்று கூறி சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள ஆதிதிராவிட மக்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபடும் JCB வாகனத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணி போலீசாரின் பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது. இலையில் சம்பந்தப்பட்ட இடம் ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுதந்திரம் அடைந்து சாலை வசதியே இல்லாத நெக்னாமலை என்ற மலை கிராமத்தில் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மலை கிராமத்திலேயே புதிய பகுதி நேர நியாய விலைக்கடையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெக்னாமலை என்ற மலை கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த மலை கிராமத்தில் 480 வாக்காளர்கள், 160 குடும்ப அட்டைதாரர்கள் என 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நெக்னாமலை மலை கிராமத்தில் தற்காலிகமாக மண் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் மழை மற்றும் இயற்கை சீற்றத்தினால் முற்றிலும் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து மலை கிராம மக்களை ஒன்றிணைந்து அரசின் உதவியை நாடாமல் தாங்களாகவே மண் சாலையை அமைத்தனர். அச்சாலையும் இயற்கை சீற்றத்தினால் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து மலை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று புதிய பகுதி நேர நியாய விலை கடையை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ், நல்லத்தம்பி, செந்தில்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மலை கிராம மக்களுக்கான முதல் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், மலை கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்களின் நீண்டகால கோரிக்கையான ஒரு பகுதி நேர நியாய விலைக்கடை திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இன்று மிக மகிழ்வோடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரி பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். இதுவரை ஒரு 13 கிலோமீட்டர் மலையிலிருந்து கீழே இறங்கி கீழே இருக்கிற ஒரு நியாய விலைக் கடையிலே பொருட்கள் வாங்கி கொண்டிருந்த மக்கள் இன்று முதல்
அவர்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே மலைப்பகுதிகளிலேயே அந்த நியாய விலைக் கடைக்கான பொருட்கள் வழங்கப்படும். மக்களும் அது குறித்து மகிழ்வை தெரிவித்தார்கள். இந்த நியாய விலைக் கடையில் 160 குடும்ப அட்டைகளுக்கான பொருட்கள் வழங்கப்படும். இது தொடர்பான இந்த நெக்கனாமலை ஊராட்சி தொடர்பான இதர கோரிக்கைகளும் மக்களிடத்திலே முன்வைக்கப்பட்டன. அதுவும் தொடர் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 204 ஊராட்சிகளில் உள்ள இளைஞர்களுக்கு 1.50 கோடி ரூபாய் மதிப்பிலான கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ், நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள 151 விளையாட்டு மையங்களை திறந்து வைத்தும் புதிதாக கட்டப்படும் 37 விளையாட்டு மையங்களுக்கான அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 204 ஊராட்சிகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு சுமார் 1.50 கோடி மதிப்பில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற 2562 வீரர்களுக்கு பதக்கங்களும், வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 51.24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ், களக்காடு நகர்மன்ற துணைத் தலைவர் ராஜன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஷோலிங்கர் அருகே 2 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு மறுப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டியநல்லூர் மற்றும் சோமசமுத்திரம் ஆகிய 2 ஊராட்சிகளை சோளிங்கர் நகராட்சியுடன் இணைத்து விரிவாக்கம் செய்வதற்கான திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சோளிங்கர் நகராட்சியுடன் 2 ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தங்கள் கிராமங்களை நகராட்சியுடன் இணைத்தால் வரி உயர்வு ஏற்படும் எனவும், பஞ்சாயத்து அந்தஸ்தை இழந்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை கிடைக்காது என்பதாலே ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். செய்யாறில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் சார் ஆட்சியர் பல்லவி வர்மா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையான பதில் அளிக்க துறை ரீதியான முதன்மை அலுவலர்கள் யாரும் பங்கேற்பதில்லை எனவும், கூட்டுறவுத்துறை மூலம் கடன் பெறும் விவசாயிகள் விளக்கங்களை கேட்க வங்கி அலுவலர்கள் யாரும் பங்கேற்பதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் துறை ரீதியான அலுவலர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் வெளிநடப்பு செய்வோம் என கூறியதற்கு சார் ஆட்சியர் ஆங்கிலேயத்தில் ஓகே என கூறியதால் விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து மொழி பிரச்சனையால் இந்த தவறு நடந்திருப்பதாகவும், எனவே கூட்டத்தில் பங்கேற்குமாறு விவசாயிகளை செய்யாறு காவல்துறை கண்காணிப்பாளர் சென்ராஜ், வட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாமல் விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்காமல் கலைந்து சென்றனர். இதையடுத்து சுமார் அரை மணி நேரம் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மகளிர் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மகளிர் அணி அமைப்பாளர் திலகவதி விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற மகளிர் அணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழகத்தின் செல்லப்பிள்ளையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டுள்ளார் என்றும், நமக்கெல்லாம் முகவரி அளித்த திமுகவில் வெற்றி பயணத்தில் பங்கேற்று கடைசி தொண்டனாக நானும் உள்ளேன் என்பதையே என்னுடைய மாபெரும் பலமாக நம்புகிறேன் என்றும் பேசினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார், மாநில மகளிர் பிரச்சாரக்குழு செயலாளர் அலமேலு விஜயன் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் சேகர் உள்ளிட்ட மகளிர் அமைப்பினை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்காததால் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் பாலவித்யா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்ட வழங்கல் அலுவலர் மோ சரவணன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் விவசாயிகள் பேசினர். அப்போது திருவண்ணாமலையில் 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இனி வட்ட அளவிலான குறைதீர் கூட்டம் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதனால் கடந்த மாதம் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகம் சென்றபோது விவசாயிகள் மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு இடம் மாற்றப்பட்டதால் விவசாயிகள் அலைக்கழிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த மாதமும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் கூட்டத்தை
புறக்கணித்தனர். அதன் பின்னர் அதிகாரிகள் சமாதானம் செய்ததை அடுத்து கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கீழ்வெளியூர் விவசாயி தசரதன் பேசினார். அப்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும், தொல்லாறு பகுதியில் நிலவி வரும் சுடுகாட்டு பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்தார். வேலூரில் CITU சார்பில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் CITU மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சரோஜா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் பழங்குடியினர் மக்கள் மேளமடித்து நூதன முறையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதில் கனியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பழங்குடியின மக்களுக்கு பட்டாவுடன் தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் என்றும், விஸ்வநாத நகர் பகுதியில் சாலை வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். வலங்கைமான் பகுதியில் CT பிரிவு வாய்க்காலை தூர் வாராததால் சுமார் 400 ஏக்கரில் விவசாய பணியை தொடங்க முடியாமல் நிலப்பகுதிகள் தரிசாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காவிரி டெல்டா மாவட்டத்தில் சம்பா தாளடி பணிகளுக்காக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட்டது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கோவில்பத்து பகுதிகளில் மட்டும் சுமார் 400 ஏக்கர் விளைநிலம் தரிசு நிலமாக இருந்து வருகிறது என்றும், காவிரியின் கிளை நதிகளான குடமுருட்டு ஆறுகளில் இருந்து பிரியும் சந்தன வாய்க்கால் வழியாக செல்லும் CD பிரிவு வாய்க்கால்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாத நிலையில் வாய்க்கால் புதர் மண்டியும் வெங்காய தாமரை செடிகள் கொடிகள் மண்டியும் மேடாக காட்சியளிக்கிறது எனவும், தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் விவசாயிகள் நேரடி விதைப்பு பணி தொடங்கியுள்ளனர் எனவும், ஒரு சில பகுதிகளில் நடவு பணியையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது எனவும், ஆனால் கோவில்பத்து பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது என்றும், இந்நிலையில் வலங்கைமான் பகுதியில் CD பிரிவு வாய்க்காலை துர்வார வேண்டும் என விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குடமுருட்டி ஆறு சந்தன வாய்க்கால் கிளை CD பிரிவு வாய்க்கால் வெட்டி கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ஆகிறது. இங்கு மழை பெய்தால் தான் தண்ணி வரும். உடனடியாக இந்த வாய்க்காலை தூர்வாரி இந்த 400-500 ஏக்கரையும் பாசனத்திற்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இந்த விவசாயிகளை சார்பாக நாங்கள் கேட்டுக் கொடுக்குறோம். சந்தன வாய்க்கால் கிளைவில் வருகிற அந்த நீர் தண்ணீர் நேரடியாக பாசனத்திறப்புக்கு போகலை, வடிகால் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வடிகால் வழியாக தண்ணி போடுறதுனால இங்கே இருக்கிற விவசாய பாதுகாக்கிற வகையில் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த வாய்க்காலை தூர்வாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் விட வேண்டும். ஆகவே இங்கே இருக்கிற விவசாயிகள் நீங்கள் அப்போ தான் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா நிலத்தை தரிசா போட்டு உணவளிக்க வாய்ப்பில்லாத விவசாயி இயங்குற சூழ்நிலை ஏற்படுங்கிறத நீர்வளத்துறை அதிகாரிகளும் அதை கவனத்தில் கொண்டு வாய்க்கால எங்கே இருக்கிறது என்று கேட்டு தண்ணியை பாதுகாத்து தேவையானவர்களுக்கு அந்த தூர்வாரி தண்ணீரை விட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். கும்பகோணத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அசூரில் உள்ள தனியார் கல்லூரியின் 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி போதைப்பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி கல்லூரி முதல்வர் உஷா சேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியை இளம் செஞ்சிலுவை சங்க துணை சேர்மன் ரொசாரியோ திருவேங்கடம், மேலாளர் வெங்கட்ராமன், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் பயன்படுத்த வேண்டாம் என்று விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து பேரணியாக சென்றனர். சென்னையில் தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த நன்மங்கலத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின் பேரில் நன்மங்கலம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாணவணி தலைவர் ராஜா மற்றும் மதன் ஆகியோர் தலைமை தாங்கி கழகத்தின் கொடியையும் பேர் பலகையும் திறந்து வைத்தார். பின்னர் சிறுவர்களுக்கு பாடப்புத்தகமும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்போரூரில் முதியோர்களை கௌரவப்படுத்தும் வகையில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த திருப்போரூர் கிரியேட் அறக்கட்டளை சார்பாக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி இதயவர்மன், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் அறக்கட்டளை சார்பாக குழு மகளிர் குழுவினர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினர். இதில் முதியோர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறுவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முதியோர்களை கௌரவப்படுத்தி அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை. உளுந்தூர்பேட்டையில் இன்று நடைபெறுகிறது விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு.
2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல். காசா, லெபனான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி. பதுங்கு குழியில் மக்கள் தஞ்சம். மத்திய கிழக்கில் உச்சமடைந்தது போர். ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது, நிச்சயம் விலை கொடுக்கும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு உதவுமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் அதிரடி உத்தரவு. துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உடன் அவசர ஆலோசனை. ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டி. இரட்டை தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.